லைஃப்பில் எப்படி தோணியிருக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காணாத தூரத்தில் போய் தனியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், யாரு கூட எதுவும் கனெக்ஷன் இல்லாமல் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், நான் தான் உங்கள் ஆன்டி. 30 days 30 வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி Day 7 இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு புத்தாவோட ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பணக்காரன் உண்டு ஒரு சிட்டியில். அவன்கிட்ட எல்லாமே உண்டு, இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு மன நிம்மதி இல்லை. அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புத்தாவை போய் சந்தித்தான். அந்த புத்தா கிட்டே போய், என்கிட்ட எல்லாமே இருக்குது என் லைஃப்பில், பட் அந்த அமைதி, மன அமைதி எனக்கு இல்லை. ஸோ எனக்கு அது வந்து உங்ககிட்ட தான் கிடைக்கும் சொல்லி உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த புத்தா வந்து ஒரு தான் இருந்த இடத்துலேருந்து ஒரு மலையை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போனார். ஸோ அப்படி போகிற பாதையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை பார்த்துருக்காரு. புத்தா அவரை பார்த்துட்டு, அந்த பணக்காரனை பார்த்துட்டு, அந்த கல்லை தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணக்காரனும் போய் அந்த கல்லை போய் தூக்கியிருக்கான். தூக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய மலை வரைக்கும். ஸோ அந்த பணக்காரனால் தூக்க முடியல, வலி இருந்தாலும் அவன் அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த கல்லை வந்து தூக்கிட்டே போயிருக்கான். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் போட்டுட்டு அப்பா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த புத்தாவை பார்த்து கேட்டிருக்கான், எதுக்கு இந்த கல்லை நீங்கள் இங்கே வரைக்கும் என்னை தூக்கிட்டு வர சொன்னீங்க? அப்போ அந்த புத்தா சொன்னார், நான் உன்னை அதை தூக்க தான் சொன்னேன், அது இங்கே வரைக்கும் கொண்டு வான்னு சொல்லலை அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆச்சு சில விஷயங்கள் அவன் லைஃப்பில். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து உண்டு. லைஃப்பில் எல்லாத்துக்கும் பெயின் உண்டு. ஆக்சுவலி எல்லா ஃபீலிங்ஸும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். கோபமாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. ஸோ லைஃப்பில் பெயின், லவ்னு அப்படி ஒரு 2 விஷயம் உண்டு. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தான் உங்கள் லைஃப்பு மாறும். ஸோ ப்ரெசண்ட் இன்றைக்கி நாமளாக இருக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நம்ம பின்னாடி நம்மளுக்கு ஒரு நடந்த விஷயத்த இன்னும் நினச்சி ரிக்ரெட் பண்ணிட்டு நம்ம யோசிக்கிட்டு இருக்கோம். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். யூ ஹேவ் டு மூவ் ஆன் ஃப்ரம் தோஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அதை பிடிச்சிட்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேற போவதுக்கு. இந்த ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது. லவ்வை சூஸ் பண்ணுங்கள். நம்மளே ரசிப்போம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம சோகமாக இருந்தோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் கவனிக்க முடியாது. ஸோ சிம்பிளான ஸ்டோரி ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் படித்தேன், அழகாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கும் அதுலேருந்து வந்த கருத்து புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது, நம்மகிட்ட அந்த சாய்ஸும் இருக்குது. நம்ம இதை சூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து நம்ம உலகம் அதுக்கேற்றப்பல அழகாக மாறும். அழகாக மாற்றுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவோடு நான் சந்திக்கேன் நெக்ஸ்ட் டே. அது வரைக்கும் உங்கள் ஆன்ட்டி.